வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரைய நிலா பாடல்கள் சுற்று. நிலா பாடல்கள்னாலே நிறைய எஸ்பிபி சார் பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இவங்க வெவ்வேறு விதமான பாடல்கள், வேற பாடல்களை சூஸ் பண்ணி பாடுறாங்க. அதில் வந்து மூன்றாவது ப்ரமோ வந்து ஆப்ரஹாம் நித்ய பாண்டியன் அவர் பாடுறது வந்து மின்னலே படம். மின்னலே படத்தில் வந்து வெண்மதி வெண்மதியே நில்லு அப்படின்னு ஒரு பாட்டு கார்த்திக் பாடியிருப்பாரு. கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள் பிரமாதமாக எழுதியிருப்பாரு வாலி சாரு. ஸோ அந்த பாடல் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கும். அந்த ஒட்டுமொத்த படத்தோட கதையே அந்த பாட்டுல எழுதியிருப்பாரு. அந்த 3 நாள் அவரோட இருந்தது, அந்த அதுக்கப்புறம் அந்த ஏன்னா அவர் மாறி அந்த அப்பாஸ் கேரக்டரா இவர் நடிச்சு ஏமாத்துவாரு. ஸோ அந்த 3 நாள் அந்த ஹீரோயினோட இவர் இருக்கிறது அதை தான் இந்த பாட்டில் கொண்டு வந்திருப்பாரு. அதை பிரமாதமா பாடியிருப்பாரு நம்ம கார்த்திக். ஸோ இந்த பாடலை ஆப்ரஹாம் நித்ய பாண்டியன் பாடுறாரு. ஸோ அவரோட ஸ்டைல்ல பாடுறாரு. அப்படியே அதை மிமிக் பண்ணாம அவரோட ஸ்டைல்ல சில இடங்களை கொஞ்சம் மாத்தி பாடுறாரு. அது வந்து சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. பட் ஜட்ஜஸ்க்கு ஒர்க் ஆயிருக்கு. இன்க்ரெடிபிள் சிங்கிங்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமா பாராட்டி கோல்டன் ஷவர்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுதானே நம்ம சொல்றதை விட ஜட்ஜஸ் சொல்றது தானே அங்க பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில் அவருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்குது. அடுத்ததா வந்து ஆன் பென்சன், இவங்க வந்து உதயகீதம் படத்துல இருந்து பாடு நிலாவே அப்படிங்கிற பாட்டு பாடினாங்க. ஸோ இந்த பாடலை பொறுத்தவரையே எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம், கவிஞர் மு மேத்தா எழுதியிருப்பார். இசைஞானி இளையராஜாவோட வரிகள், ரேவதி மோகன் நடிச்ச படம் உதயகீதம். ஸோ இந்த பாடல் அதாவது அவங்க ஜெயிலில் இருப்பாரு, இவங்க வெளியில இருந்து பாடுவாங்க அவர் பாடணுங்கிறதுக்காக. ஸோ அந்த பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர அப்படின்னு பாடுவாங்க. ஸோ இதுல வந்து மு மேத்தா என்ன சொன்னார்னா, நம்ம இசைஞானி இளையராஜா வந்து என்ன சொன்னாரோ, முதல்ல பாடு நிலாவேன்னு எழுதிட்டாரு. அடுத்து ஆண் பாடும்பொழுது பாடும் நிலாவே அப்படின்னு நீங்க ஒரு இம்மு வச்சுக்கலாம் அப்படின்னாராம். ஸோ அது அப்படி பாடுறப்ப சூப்பர்பா இருந்தது. ஏன்னா முதல்ல ஹீரோயின் பாடுறாங்க, அதுக்கப்புறம் ஹீரோ பாடுறாரு. அதாவது பாடும் நிலாவேன்னு சொல்லி ஹீரோயினை வந்து அவர் சொல்ற மாதிரியாக அந்த வரிகளை அமைச்சு பிரமாதமா எஸ்பிபி சூப்பர்பா பாடியிருப்பாரு. ஜானகி அம்மா 2 பேருமே ட்ரெமெண்டஸா பாடியிருப்பாங்க. ஹீரோயின் ஆரம்பத்துல பாடி அப்புறம் ஆண் சேர்ந்து பாடுற மாதிரியான அந்த பாடல். ஸோ முதல்ல வந்து ஹீரோ மேல கோபமா இருப்பாங்க. அவங்க அண்ணன் செத்ததுக்கு வந்து ஹீரோ தான் காரணம் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க ஹீரோ மேல. பட் ஹீரோ நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டு சூப்பர்பா இருக்கும். ஜெயில இருந்து மோகன் பாடக்கூடிய ஒரு பாட்டா இது அமையும். இந்த பாடலை வந்து ஆன் பென்சன் ரொம்ப சூப்பரா பாடிட்டாங்க. கோல்டன் ஷவர் கிடைக்கிற அளவுக்கு பாடிட்டாங்கன்னா அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க எவ்வளவு சிறப்பா பாடியிருக்காங்கன்னு. அடுத்ததா நிலா பாடல் சுற்றுல வந்து சரண் ராஜா. சரண் ராஜாவை பொறுத்தவரைய நடுவுல ஒரு 2 வாரம் அந்த இளையராஜா குரல்ல பாடாம வேற விதமான பாடல்கள் பாடிட்டு இருந்தாரு. இப்ப திருப்பி அதே பழைய இதுக்கு போயிட்டாரு, பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா வாய்ஸ்ல பாடக்கூடிய அந்த பாடல். எப்படின்னா இது இதயம் படத்துல ஆடியோ கேசட்ல 2 முறை வரும் இந்த பாட்டு. பொட்டு வைத்த வட்ட நிலா அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு முறை ஜேசுதாஸ் பாடியிருப்பாரு, கேஜே ஜேசுதாஸ், அதுதான் படத்துல இருக்கும். இன்னொரு முறை இசைஞானி இளையராஜா பாடியிருப்பாரு. இவர் வந்து இளையராஜாவுடைய அந்த ஸ்டைல்ல அந்த பொட்டு வைத்த வட்ட நிலா, அதாவது ஒரு காலேஜ் காம்படிஷன்ல, பெரிய காம்படிஷன், இன்டர் காலேஜ் காம்படிஷனு, அதுல எல்லா காலேஜும் கலந்துப்பாங்க. பயங்கரமா ட்ரம்ஸ் அது இதுன்னு அடி பட்டைய கிளப்புவாங்க. இவங்க எப்படின்னா முரளியும் சின்னி ஜெயந்த் 2 பேர் தான். முரளி வந்து ஓக்கல் அவர் பாடுவாரு, இவர் வந்து வெறும் அந்த ஒரு பேடை லேசா தட்டுவார், அவ்வளவுதான். அதுல பாடியே ஜெயிச்சிருவாரு. ஸோ அந்த வாய்ஸ், ஜேசுதாஸோட வாய்ஸ் அவ்வளோ சூப்பர்பா இருக்கும், அவ்வளோ பிரமாதமா பாடியிருப்பாரு. கவிஞர் வாலியுடைய வரிகள் அவ்வளோ அருமையா இருக்கும். அதாவது இதயம் படம் தான் முதல்ல கதிர் வாலி ஒன்று சேர்ந்தது. அதுக்கப்புறம் கதிருடைய எல்லா படங்களுக்குமே, அதாவது கதிர் படங்களில் காதல் பாடல்கள் வாலி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டாக்டரேட்டே வாங்கலாம். அது ஒரு தீசிஸ் எழுதி அந்த மாதிரி இருக்கும். இதயமா இருக்கட்டும், உழவனா இருக்கட்டும், காதலர் தினமா இருக்கட்டும், வரிசையா அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே பிரமாதமா எழுதியிருப்பாரு கவிஞர் வாலி. ஸோ அதுல வந்து இந்த பாடலை வந்து இளையராஜா ஸ்டைல்ல பாடுறாரு. அது எவ்வளவு தூரம் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவருடைய யூஎஸ்பியே அதுதான். நமக்கு வந்து ஒரு இந்த கானா பாடகர் எல்லா பாட்டும் கானா பாட்டா பாடுறது, இவர் எல்லா பாட்டும் ஒரே இளையராஜா மாதிரி பாடுறது நமக்கு சலிப்பு தட்டுது. ஜட்ஜஸ் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும்.